நாளைக்கு வந்து செலியனோட பர்த்டே, கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் இருக்குது, அதுதான் விளாக் எடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறது இதுக்கு? என்ன பண்ணுற? என்ன சமையல்? இன்னைக்கு சப்பாத்தி, வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறக்கு சப்பாத்திக்கு தக்காளி பஜ்ஜி கொஞ்சம் தான் மிச்சமாச்சு. அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மதியானத்துக்கு வந்து பருப்பு, ரசம். நாளைக்கு வந்து செலியனுக்கு பர்த்டேங்கிறனால கோயிலுக்கு போகணும். அதனால் வீடெல்லாம் துவைக்கிற வேலையெல்லாம் இருக்கிறதுனால மதியானத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுக்கலான்ட்டு இப்போவே குழம்பு ரசமெல்லாம் வச்சாச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் சப்பாத்திக்கு தீர்த்துட்டு அப்புறமா வைக்கணும். ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வச்சுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து கடலைப்பருப்பி, செரி பழம், லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, தக்காளி பஜ்ஜி. சாப்பாடு ஓட்டி விட்டு செலியனும் பால்வாடி கிளம்பியாச்சு. அவங்க அப்பாவோட பைக்கில் போகிறேன்னு வெளியே போய் நிற்கிறான். இது வந்து கீழே சறுக்கில் இருக்கிறனால பைக்கெல்லாம் இறக்கும்போது இறக்கி கொஞ்சம் தூரம் போகும், அங்கே போய் தான் நிற்கும். அதனால பயந்து போகிற டைம், அதனால் கீழே இறக்கி இருந்ததுக்கப்புறம் தான் ஏற்றிட்டு போவார். கிளம்பியாச்சு. ஆத்தா வந்து பாசமெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறதுன்னு ஆத்தாவே தேய்க்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சுங்க பாசம். மழை தூரிட்டே இந்த வாட்டி பால்வாடி வரவங்க கிளம்பி வந்துட்டேன். ஏன் கிளம்பி வந்துட்டேன்? ஏன் புது டீச்சர் வந்தனாட்டி இருக்க மாட்டேன்ட்டாங்க. 2 பேருமே இல்லையா? தேவிக்கம் இல்லையா? நோட்டுக்கு போகிறேன். அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டு வேலை இருக்குது, அதனால தான் போக சொன்னேன். இன்னைக்கே லீவ் போட்டியா? வேலை செய்கிற குட்ட மாதிரிதே. சரி தரேன். பால்வாடி போகலையா? பால்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தான். அப்போ நானும் தவிக்க போயிட்டேன். அப்படியே தூங்க வச்சுட்டாரு அவங்க அப்பா. எப்படியோ நான் எல்லா வேலையும் முடிக்க வரைக்கும் எந்திரிக்கல. எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. பெட்ஷீட்டெல்லாம் அப்பப்போ மழை தூரிகிட்டே இருந்துச்சு. வெயில் அடிக்குன்னு காய போட்டால் மறுபடியும் மழை தூரியில் எடுத்து உள்ளே போடணும். இப்படியே மாற்றி போட்டு பாதி பெட்ஷீட்டெல்லாம் காஞ்சிருச்சு. எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். 2 மட்டும் காயில. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தால் வேன் ஒரு டைமாக ஆகிடுச்சு. அதனால் காஞ்ச எண்ணெயெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு மழை இது வச்சு அணைச்சி போயிட்டு அப்படியே வேன் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ரோட்டில் வேனே வந்துடுச்சு. அப்புறம் போய் சுற்றி கூப்பிட்டு வந்துடுச்சு. வந்தவுடனே செடி எல்லாமே சாப்பிட்டானா இல்லைன்னு பார்த்துட்டுக்கிறான். காஞ்செல்லாம் ஒன்றா தூக்கிட்டு வந்து போட்டுக்கிற பாயெல்லாம் காஞ்சிச்சு. அது கீழே இந்த துணிகள்லாம் மடிக்காமல் கிடக்குது. இந்த ரூமில் பெட்ஷீட்டெல்லாம் காஞ்சதெல்லாம் அப்படி அப்படியே கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நேரமாக. மை ஃப்ரெண்ட்ஸ் விளையாடி முடிஞ்சு செடிக்கிட்ட தூங்கி வந்துச்சு. கரெக்டாக குளிச்சுட்டு வரையில தூங்கி வந்துச்சான்ட்டான். செலியனுக்கு மத்தியானம் சாப்பாடே நான் ஆர்டருக்கு தான். தீக்ஷித் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கூட்டினேன். வேலை இருந்துச்சுன்ட்டு கூட்ட முடியல. தீக்ஷித் வந்து அவனோட கடலைப்பருப்பி எடுத்துகிட்டு அவன் சாப்பிடாம கொண்டு வந்துட்டான். அதை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வர மாட்டான். வாடா சரி போனேன்.
மழை காலத்தில் பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டிருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. நல்ல வேளை அப்பப்போ வெயில் அடித்து எல்லாமே காஞ்சிருச்சு. மாற்றி மாற்றி போட்டே இருந்தேன். வெயில் அடித்தா வெளியே எடுத்து போகிறது, மழை தூரினா உள்ளே எடுத்து போகிறதுன்னு எல்லாம் காய வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ரெண்டு குளிச்சு விட்டு பால் ஊற்றி கொடுத்தேன். தீக்ஷித் குடிச்சிட்டுருக்குறான். செளியும் பாருங்க நோட்டை வச்சு மறைச்சிட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். தீக்ஷித்துக்கு பால் குடிக்கிறப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்பெல்லாம் டிவியில் வந்து மோட்டு பட்லு இல்லை சின்சான் அந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஏதோ திருப்தியாக இருக்கும் போல் சாப்பிட்றதுக்கு. நான் எப்போவுமே அடுத்த நாள் வீடு துடைக்கிறேன் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். கிச்சனுக்குள்ளே எல்லாமே. நேற்றுக்கு நைட்டு வந்து சிக்கன் மட்டன் குழம்புலாம் இருந்ததுனால நான் அது க்ளீன் பண்ணல, கழுவி விடல, சும்மா நார்மலாக தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா 4 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருப்பேன். 4:30 ஆகிடுச்சு இன்றைக்கி. அப்புறம் சரி தீபம் வைக்கலான்ட்டு விளக்கு தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு பூ பறிச்சிட்டு வரலான்ட்டு மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு அப்போவும். அப்புறம் போய் பூ பறிச்சிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இந்த பூச்செடி இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களது. ஆனால் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது நாங்கள் பறிச்சுக்குவோம். அங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த பூ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நாளைக்கு எங்களோட பிளான் என்னென்னா, காலையில் கிளம்பி தீக்ஷித்தை வந்து வேனுக்கு விடாமல் நாங்களே கூட்டிகிட்டு போய் ஐயப்பன் கோயிலில் பொள்ளாச்சியில் சாமி கும்பிட்டு கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 பேர் மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலான்ட்ருக்குறோம். ஆனமலை மழை வரலன்னா போகலாம், மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம் பிளான் சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு. அப்புறம் போய் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. செடியை வந்து நான் தானே பூ பறித்து வச்சுருக்கணும், நீ எதுக்கு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் பூ பறிக்க கூப்பிடல, நானே போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் வந்து சாமி ஃபோட்டோ இங்கே மேலே தான் மாட்டியிருந்தோம். இங்கே தெரியுது பாருங்கள் அந்த கேப்பு. அது வந்து ஆணி வந்து பிளாஸ்டிக் மாதிரி வந்து செவுத்துல ஒட்டினோன்னா நல்லா ஒட்டிக்கும். அது ஒட்டி தான் நாங்கள் ஃபோட்டோலாம் மாட்டியிருந்தோம். இங்கே எங்கள் செலியனோட ஃபோட்டோ, தீக்ஷித்தோட ஃபோட்டோ, எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே மாட்டியிருந்தோம். அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா ஒட்டி வந்து 1 வருஷம் இருக்கும். அவ்வளோதான் நாட்டுக்குது அதோட டைமு, லைஃப் டைமு. வேறு இந்த மாதிரி தான். இது வந்து இந்த ஆணி வந்து ஒடிஞ்சு விழுந்து மேலேருந்து எங்களோட ஃபோட்டோ விழுந்துருச்சு 2 நாளைக்கு முன்னாடி நைட் டைமில். அந்த ஃபோட்டோ விழுந்து அது கீழே அந்த ஃபோட்டோவையும் உள்ள காட்டிடுச்சு. இந்த ஃபோட்டோவில் மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு பாருங்கள். அதனால நாங்கள் எல்லா ஃபோட்டோவுமே கழட்டிட்டோம். மேலே வந்து 2-3 ஃபோட்டோ தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்த வெயிட்டாகிற ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோலாம் கழட்டி வச்சிட்டோம். ஏன்னா அது எப்போ விழுகுன்னு தெரியாது, அதனால விழுந்தால் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு. நல்ல வேளை இதெல்லாம் கண்ணாடி இல்லை. இப்போல்லாம் வர ஃபோட்டோவிலலாம் கண்ணாடி வரதில்லை, அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் அவ்வளோ வெயிட் இல்லை, அதனால் விட்டுட்டோம். இந்த பெரிய ஃபோட்டோ வந்து 2 ஆணி இருக்குது, அதனால் விட்டுட்டோம். அதையும் சாமி ஃபோட்டோவுமே விழுந்துருச்சு. என்ன பண்ணிட்டு தான் ஒரு ஃபோட்டோ வந்து சாமி ஃபோட்டோவுமே கண்ணாடியோடு இருக்குது, அதனால எல்லாமே கழட்டிட்டோம். இவங்க 2 பேரும் பாருங்க எழுதுறேன்னு சொல்லிட்டு என்னமோ விளையாண்டுக்கிறாங்க, ஸ்கெட்சு எல்லாம் எடுத்துகிட்டு. நான் போய் இந்த ரூம் இந்த பெட்ஷீட்டெல்லாம் விரித்து விட்டு கலான் கம்ஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் தான் தீக்ஷித்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணணும். துவைக்கிற வேலை கஷ்டமாக தெரியும். துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வைக்கிறது கஷ்டமாக தெரியும். இங்கே பாருங்க இதெல்லாம் போட்டு மடித்து வச்சாச்சு. உடனே வந்து ஆட்டம்தான். இந்த துணிகளாம் காயில் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அதனால எல்லாம் ஸ்டெப்பில் போட்டாச்சு. இங்கே பாருங்க இதை க்ளீன் பண்ணணும் ஒரு நேரம் நான்.